The first day. எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு மேல கோவப்படுற? அதான் நீ சூஸ் பண்ணிருக்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? பாத்தியா ஒரு சின்ன Dress விஷயத்துக்கு நீ இவ்ளோ கோவப்படுறனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எந்தெந்த ரூட்லலாம் வந்து என் கூட சண்டை போடுவேன்னு தெரியல. ஐயோ அத நினைக்கும் போது அப்படியே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. ஸ்டாப் இட். நமக்குள்ள செட்டே ஆகாது. 3 days later. இனிமே உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நான் கிளம்புறேன். குட் பை. செட்டாவல கிளம்பு. சாம் விளையாடாத. நானு கிளம்புறேன். சாம் விளையாடாத. நான் உண்மையாவே கிளம்புறேன். நீ இன்னும் போலையா? One week later. அனிஷோட பர்த்டே வருதுல, அந்த பர்த்டேக்கு காக்டெயில் தீம் வச்சிருக்கா. அவ பர்த்டேக்கு அதனால எனக்கு அதுக்கு ஒரு Dress வேணும். சரி ஓகே. ஒரு நிமிஷம். கடவுளே, ஆல்ரெடி ஒரு பிரச்சனையோட தான் போறோம். வழியில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கப்பா. போலாம். சோ அம்மா கிட்ட பேசுறதுடா. வீட்ல இருந்து நீ யாரோ போன் பேசிட்டு மச்சான் அவன் போயிடா. என்ன சொல்லிட்டு இருந்த? மேக்ஸ்ல ஆஃபர் போட்டுருக்காங்க. என்கிட்ட தான் Dress இல்லையே. உங்களுக்கு சரி ஓகே. அதனால ப்ளீஸ் எனக்கு ஒரு Dress வாங்கி தரியா? வாங்கி தரேன். என்ன Dress வேணும்? ஓகே. சோ நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. பர்த்டே வருது. பர்த்டேக்கு 3 Dress எடுக்கணும். ஸ்டார் பர்த்டேக்கு ஒரு Dress எடுக்கணும். அதுக்கு மேட்சிங்கா இயரிங்ஸ், ஹேர் பேண்ட், ஹேர் ஆக்சஸரீஸ் எல்லாமே எடுக்கணும். அதுக்கு அப்புறம் சலூன் போறதுக்கு நம்ம வந்து நேச்சுரல்ஸ் இல்லனா டோனியன் கேட் போறோம். அங்க போறோம், ஃபேஷியல் பண்றோம், அழகா வரோம். அதுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் போறோம். என் ஃப்ரெண்ட் அனிஷா இருக்கால, அவளுக்கு பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வருது. சோ காக்டெயில் தீமுக்கு காம்ப்ளான் போயா? தல அங்க பாரு. நீ கரெக்ட் பண்ண பாத்துட்டு அவங்க கூட போயிட்டு இருக்கான். ஐயோ அனிமல்ஸ். டேய் யாரையே நீ உஷார் பண்ணிட்டியா? ஆட்டத்தை கண்டிப்பா கிளச்சி ஆகணுமே. பாரேன் இரு. மச்சி ஏதாவது பண்ணு மச்சி. அவனை விடு மச்சி. இப்ப எப்படி கலாச்சுரன் பார். கூப்பிட்டு அவனை. ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்களே. இவ சும்மாவே ஆடுவா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நான் மயிலே நடந்து போற மாமா கூட வந்தா பைக்ல போலாம்ல. சோகா சொன்னதால. ஆனா அவங்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட இல்ல. அடி மாவன அங்க கலாய்க்க சொன்னா என் மச்சான கலாய்க்க நீ. எவ்வளவு அதுப்பு இருக்கும் உனக்கு. நீ பாருங்க சும்மா. நான் அவளை எப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டேன் தெரியும்ல. குச்சமே இல்ல. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பார்த்து பழைக்க முடியுமா? தூ அடி அது இருக்கிற ஹைட்டுக்கும் வாட்டத்துக்கும் நல்ல பென்குயின் மாதிரி பெயினுக்குது. திரும்பிட்டா என்ன எப்படி என்ன கலாய்க்கறாங்கன்னு. இரு, ரோட்ல நாயின் தான் கத்துது. அதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுக்கிறோமா? அத மாதிரி விட்டுட்டு போவியா? வா போலாம். தேர்ட் பர்சன் கலாய்ச்சதுக்கே நீ சும்மா இருக்க. சரி இரு. அதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா என்ன ஒத்துக்கல நிப்ப. ஒண்ணு இல்ல. சரி செட் ஆகாது மட்டும் சொல்லாத. சண்டை போட்டு தொலைகிறேன். நம்மளுக்கு இவ்ளோ தைரியம் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாம போச்சே. அண்ணா சொல்லு. அடி வாங்குறதுனே அளவுக்கு கரெக்ட் மாதிரி வர பாருங்க. கரெக்ட்டா சொன்ன பாரு. என்ன ரொம்ப நாளா சண்டை பண்ணணும்னு கேட்டியே. இவனை வச்சு மொத்த வித்தியம் கத்துறேன். யாரு நீ? நான் ராஜஸ்தானுக்கு லாரி ஓட்ட பண்ண கேப்ல நீ ரவுடி ஆயிட்டல. உனக்கு ஃபர்ஸ்ட் 2 வீலர் ஓட்ட தெரியாது. நீ எப்படா லாரி ஓட்டுன? டேய் மொத்தம் அவனை கலாய்க்க மாட்டீங்க. வாங்கடா போ. பார்த்தா சண்டை போட ரெடியா வர மாதிரியே இருக்கு. சுத்து போடுறா டேய். வாடா எதுலடா எதுக்குடா சடங்கு வந்து பொண்ணு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? பொருள் இருக்கிறான் பாரா. பொருளா? என்ன பொருள் சொல்றானுங்க? டேய் இது ராஜா என்ன கேங் போடா. ராஜா கேங்கா? ஹேய் இல்ல மச்சான், இவன் குணானா லேபிள் நினைக்கிறேன். இல்ல இவனை பார்த்தாலே தெரியுது. இவன் செந்தில் லேபிள் தான். என்னடா லேபிள் கீபிள்ங்கறீங்க? ஏய் வால் பார்க்க நீட்டா இருக்கடா. கண்டிப்பா இவன் அடைக்கல கேங்கா தான் இருப்பான். டேய் எனக்கே முதல்ல அடைக்கலாம் தரணும். என்னடா சொல்றீங்க? புரிய மாட்டேங்குது. டேய்
போன்றா அவன் ஏரியா பசங்க போன்ஸ் கூப்பிட போறான் போலடா. இப்போ பார்த்தல நம்ம ஏரியா பிள்ளைங்கள நான் கூப்பிடுறேன். ஹலோ மாமே, என்ன தெரிய சத்தம்லாம் கேட்குது? ஆமாம் மாப்பிள்ள, பக்கோடா தான் போட்டு நிற்கிறேன். பக்கோடா போட்டுட்டு இருக்கியா? ஐயோ, இந்த ஆளு வேற கால் பண்ணுறேன். மாமா ஒரு முருகன் போட்டு வைங்க மாமா, வந்து எடுத்துக்கிறேன். இரு இரு பிள்ளைங்க வரட்டும், உனக்கு இருக்கு. எனக்கு இவ்வளோ சீன் தேவையில்லை. ஆ நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை. ஆமாம், என்ன உங்க கதை? கம் டு த பாயிண்ட். ஃபுல் டைமாக அவளுக்கு வேலை செய்கிறது போக பார்ட் டைமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னால் அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். என்ற கெட்ட வார்த்தையில் பேசுகிறானே தெரியலையே. டிஸ்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதாவது 1 lakh ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரி சூப்பர் ஃபிகர் கிடைக்கும். அப்பாடா ஃபாலோவர்ஸ் யோசிக்கிறேன். இருந்தா ஃபிகரா? பில்டப்லாம் பயங்கரமா கொடுத்துருக்கான். என்ன பண்ண போறானே தெரியலையே. தலைவா கையை கூட தலைவா, எனக்கு மட்டும் 1 லட்சம் பணம் சேர்த்து விட்டு தலைவா. கண்டிப்பாக 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 நீ ஆள் முன்னாடி அடி வாங்கினீங்கன்னா 1 lakh ஃபாலோவர்ஸ் ஏற்றி விட்டுறேன். சண்டை போடுவானா மாட்டானோ? 1 lakh ஃபாலோவர்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு ராம்ராஜ் ஃபேன். புரியல, கியூல வாங்கடா. என்னாச்சு? அவன்டா என்ன விட முடி வச்சிருக்கான் பாரு. அவன் அடி. வாங்கிக்க, இதை வச்சுக்க, இதை உனக்கு தான். எஸ், சூப்பர், வேற லெவல். ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் வந்துரும்ல. ஃபிகரு கிடைச்சிரும்ல. ஐயோ, மச்சான் போலடா, மோசப்பட்ட மாப்பிள்ள. ஏமாந்துட்டோம் மாப்பிள்ள. காலையில் 10 ஷாம்புல அவர் போட்டு குளிச்சுட்டு. ஏண்டா 1 lakh ஃபாலோவர்ஸ்க்கு அடி வாங்கினீங்களே, அவனுக்கு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணீங்களாடா? இதுக்கு நீங்க என்னோட பிரதர் எரும மாடே மேய்ச்சிருக்கலாம்டா. அம்மா 3 weeks later. எதுக்கு இன்னார்த்துக்கு கால் பண்றான்? மச்சான் சொல்டா. ஆள் எதுக்கு எடுத்தாலும் செட் ஆகாதுன்னே சொல்றாடா. அவ கரெக்டா தான்டா சொல்றா, உனக்கு அவ செட் ஆவாதுடா. இவனுக்கு ஆள் இல்லைங்கிற கடுப்பில் பேசுகிறானா, இல்லை நமக்கு ஆள் இருக்குன்னு வயிற்றுச்சல்ல பேசுகிறானா? மொத்தம் இவனை கட் பண்ணுவான். சரி மச்சான், அப்புறம் கூப்பிட்றேன். டுபுக்கு. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க நீ? டாவா நீங்கள்? ஏ லூசு, நான் உன் மாமா பொண்ணு பேசுறேன்டா. ஓ நீயா, சொல்லுடி. நான் சென்னையில தான் இருக்கேன், நீ எங்க இருக்க? நான் ஒரு கெஃபேல தான் இருக்கேன். சரி லொகேஷன் அனுப்பு, நாங்க வரேன். A few moments later. ஹாய். என்ன திடீர்னு சென்னை வந்திருக்க? இல்லடா, நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்தனா, அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆமா, ஏன் டல்லா இருக்க? இல்லை, எனக்கும் பிரீத்தாக்கும் செட்டே ஆகலை. ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க? அட நீ வேற, ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது செட் ஆகுதுன்னு சொல்லியே சண்டை போடுறா. அவ்வளோதானே, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உன் கேர்ள் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லு. பாரு அவதான் கால் பண்றா. ஹலோ, எங்கடா இருக்க? நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் கப் கெஃபேல தான் இருக்கேன். ஓகே 10 minutes அங்கே இரு, நான் வரேன். நான் சொல்றத மட்டும் பண்ணு. இனிமே அவ வாயிலிருந்து செட் ஆகாதுங்கிற வார்த்தையே வராது. அவ உன் கூட பார்த்த உடனே அவ வாயிலிருந்து வர வார்த்தையே செட் ஆகாதுதான். அதான்டா மாப்பிள்ள நம்ம பிளானே. நீ என்ன பண்ற? எப்படியும் கை பிடிச்சிக்கோ. ஏண்டி கையை பிடிச்சி இப்படி பண்ணா லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடி?
ஏய் ஆரன் சவுண்ட் கேக்குது, வந்துட்டா போல. ஏய் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் கை பிடிச்சி லவ் பண்ற மாதிரி நீ ஆக்ட் பண்ண அப்படியே. ஓகே. ஏண்டி இப்படியே வெறுங்கையில எவ்வளவு நேரம்டி பாலிஷ் போடுறது? ஏய் ஆஹா, அவ்வளவு வரைக்கும் அப்படியே பாலிட்டே மெயின்டைன் வராது. பண்ணிட்டே இருடா. போ பக்கா எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? வந்து காண்டாகுது. நீ இங்கேயே என் கூடயே இருந்திருக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் கையெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்க. அவ கிடக்குறா, இது நல்லா இருக்கு. முடிச்சுக்கலாம், இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம். நிறுத்திக்கோ. நமக்குள்ள பின்னாடி பண்றது செட்டே ஆகாது. இந்திரி நான் சொல்றது செய். ஓ, ஒரு பொண்ணு பையனுக்கு வந்து பேசினா இப்படியே சந்தேகப்படுவியா? நீ என்னடி சொல்றது செட் ஆகுது? நீ இப்ப நான் சொல்றேன்டி. ஐயோ அம்மா, சுச்சு சொதப்பிட்டானே இவனை வச்சு. நீ எவ்வளவு கீழே விழுந்து சீன் போட்டாலும் நான்லாம் அதுக்கு விழ மாட்டேன். செட் ஆகாதுன்னா செட் ஆகாதுதான். என்ன விட்டு. ஐயோ எப்பா, முக்கு வேற பஞ்சர் ஆயிடுச்சு. அவ சொல்லி கொடுத்தது எல்லாம் பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு வேற தெரியல. இதுக்கு மேல நம்ம உள்ள இறங்க வேண்டியதுதான். ஏய் உனக்கு தான் செட் ஆகாதுல்ல, போடி நான் செட் பண்ணிக்கிறேன். This is too much டா. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். அவள விட்டு வா. ஏய் லூசு, ஹக் பண்ணு. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? ரொம்ப ஓவரா போற. எனக்கு வர கோவத்துக்கு செட் ஆவாதுல்ல. செட் ஆவாதுல்ல. அப்படி சொல்லல. இனிமே சத்தியமா நான் அப்படி சொல்லவே மாட்டேன்டா. செட் ஆவாதுல்ல. சொல்லு, செட் ஆவாதுல்ல. ப்ளீஸ் செட் ஆவாதுல்ல. ப்ளீஸ் இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ் ப்ளீஸ். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. செட் பண்ணியாச்சு. இப்படி தாண்டா செட் பண்ணணும். இனிமே அவ வாயில இருந்து செட் ஆகாதுங்கிற வார்த்தையே வராது.